கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை மகா பெரியது. அந்த மகா பெரிய கிருபையினாலே நீங்களும் நானும் இன்னும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய நாம மகிமைக்காக தேவன் நமக்கு கிருபையாக 400 நம்ப முடியாத சத்தியங்களை முடிக்கும்படியாக தேவன் உதவி செய்தது மாத்திரமல்ல, புதிய தலைப்பிலே அவருடைய அனந்த ஞானம் 500, His sovereign wisdom 500 என்ற சீரீஸை அதிலே நாம் 2வது செய்தியை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். புதிய துவக்கம், நியூ பிகினிங். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே முடிவுக்கு வந்து விட்டீர்கள். என்ன முடிவுக்கு வந்துட்டீங்க? இந்த கஷ்டத்தோடு தான் நம்ம வாழ வேண்டும், இந்த கடன் பிரச்சனையோடு தான் வாழ வேண்டும், குழப்பத்தோடு தான் வாழ வேண்டும், குழந்தை இல்லாமல் தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களே. தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை இன்றைக்கே தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முடிவே புதிய துவக்கம் என்று நம்ம கடந்த சீரீஸில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். நானும் கூட யோசித்த, நம்ப முடியாத 400 சத்தியங்களை பதிவிட தேவன் உதவி செய்தார், அதோட முடிந்து விட்டது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவன் அங்கே ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பித்தார். அந்த தேவன் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். அது அவருடைய அனந்த ஞானம். வேதத்திலிருந்து பல சான்றுகளை நம்ம பார்க்க போகிறோம் அருமையானவர்களே. ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், மோசே வயது 80 வயசு ஆயிற்று. அவன் தான் சொன்னான், என்ன சொன்னான்? மனிதன் வாழப்போவது 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் ஒருவேளை 80 வருஷம் வாழான்னு சொன்னான். அப்படி தான் அவருக்கு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் தேவன் அங்கேதான் புதிய ஒரு துவக்கத்தை ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், 80 வயதில் ஒரு கொலை செய்தவனாக, திக்குவாயனாக, மாமனாருடைய வீட்டிலே வாழ்ந்து முடிக்க அவன் தியானித்திருந்தான், யோசித்திருந்தான். வனாந்திரத்தில் உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மோசேயினுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்ட தேவன் அப்பொழுது தான் அவனுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டே கொடுக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, நீங்கள் எதிலே குறைவுபட்டு போய் இருக்கிறீர்கள்? எதிலே அவமானத்தோடு வாழுகிறீர்கள், நிந்தையோடு வாழுகிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், அதிலே ஒரு புதிய துவக்கத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் மங்கி எரிகிற தீயை ஒளியேற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, மங்கி ஒளி இல்லாமல் செத்து போன திரியை எரிய வைக்கிற தேவன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி ஒரு முட்டு சந்துக்கு வந்துட்டீங்களா? அல்லது உங்களுடைய வாழ்க்கை கப்பல் தரையிலே தட்டி நிற்கிறதா? அவ்வளோதான், இந்த சிக்கலோடு வாழ்ந்து முடித்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த செய்தியை கேட்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, உனக்கு ஒரு நல்ல செய்தி. இப்பொழுதுதான் தேவன் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தான் சொன்னான் 80 வயசு தான், அதுக்கு மேலே வாழ முடியாதுன்னா. ஆனால் அதே மோசேக்கு அதிகமாக இன்னும் 40 ஆண்டுகள் வயதை கொடுத்து, ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை அவன் மூலமாக நிறைவேற்றின தேவன். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க, 99 வயசு ஆயிற்று. ரைட், அவ்வளோதான். இன்மை மலடன் மலடி என்கிற பெயரோடு தான் அவர்கள் வாழ்க்கையை முடிக்க தியானித்தார்கள். யோசித்திருப்பார்கள் இல்லையா? அங்கே தான் தேவன் குறுக்கிட்டார் அருமையானவர்களை. அந்த மலட்டு கர்ப்பத்திலையும் அந்த மலட்டு சரீரத்திலிருந்தும் தேவன் ஒரு தேசத்தை உருவாக்கின தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் எங்கே முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே தேவன் புதிய ஆரம்பத்தை எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். ரைட், அட்லீஸ்ட் இப்படியாவது எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் மாதிரி 100 வயசு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். 80 வயசு ஆயிற்று, அல்லது 60 வயசு ஆயிற்று, 40 வயசு ஆயிருக்கு. தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஏனென்றால் உங்களை கொண்டுதான் தேவன் உலகத்தை ஆசீர்வதிக்க முடியும். தேவன் நேரடியாக இந்த பூமியிலே கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த வல்லமை, அதிகார ஆற்றலை, அந்த மண்ணுலகை ஆசீர்வதிக்கக்கூடிய
ஆற்றலை மனிதனுக்கே கொடுத்து விட்டார். ரொம்ப முக்கியமான சத்தியம். ஏன் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுக்க வேண்டும்? மனிதனுக்கு தான் நேரடியாக பூமியிலே செயல்படக்கூடிய ஆற்றலை தேவன் செட் பண்ணி வச்சிட்டாருங்க. பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya. Psalm 115 verse 16 I shall read for you. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். To subdue the devil. ஹalleluya. பாருங்கள், ஏனையா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? அவர் மனிதனாக இந்த பூமியிலே வலம் வந்ததுனால தான் மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் மனிதர்களாக இருக்கிறதுனால அன்றைக்கு பாருங்க, அந்த கொலை செய்தவன் திக்குவாயன், மந்தனாவு, பயந்தாங்கொள்ளி, 80 வயது, எல்லாமே மைனஸ் மைனஸ் மைனஸ். அவனை கொண்டுதான் சரித்திரத்தையே படைத்தார். இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆன பிறகு இன்றைக்கும் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்குது பாருங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு தோற்று போன வாழ்க்கையின் ஓரத்திற்கே வந்த மோசேயை பயன்படுத்தின தேவன். அடுத்தது யார்? நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமும் சாராளும். எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவர்களை கொண்டுதான் அருமையானவர்களே, அவர்களுக்கு எவ்வளோ குழந்தை கொடுத்தாரு? பூமியின் தூளை போல. அந்த தூளில் நீயும் ஒரு ஆள், நானும் ஒரு ஆள். நாம் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். பாருங்கள், நம்மை கொண்டுதான் தேவன் வையகத்தை வாழ வைக்க திட்ட வைத்து இருக்கிறார். எனவே நீ முடிந்து போனது என்று நீ நினைக்கிறா பார்த்தியா, நீ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து விட்டாய். என்னுடைய சிநேகிதன் என்று பெயர் பெற்றான். நீங்கள் நினைக்கலாம், ஆபிரகாம்லாம் ஒரு எக்ஸம்ப்ளரி கேஸ் அங்கிள், அவெல்லாம் ரொம்ப சிறந்தவன். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களைப் போல என்னை போல பலவீனமான மனுஷன்தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. அந்த விழுந்து போன, நீங்கள் பாருங்கள், அங்கே ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே ஆதியாகமம் 12:1 சொன்ன அந்த கட்டளைகளே ஆபிரகாம் எவ்வளவு கீழ்ப்படிந்தான் பார்ப்போமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கிறார். அதே அதிகாரம் 5வது வசனத்தில் Genesis 12:5 ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கூட்டிட்டு வந்தான். இட்ஸ் ஓகே. சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தை அழைச்சிட்டு வந்தான். தாங்கள் சம்பாதித்திருந்த சம்பத்து எல்லாவற்றையும் கொண்டு வந்திருந்தான். ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டார். 3 காரியங்களில் கீழ்ப்படியலை. ஆனாலும் தேவன் அவன் மீது வைத்திருந்த ஆசீர்வாதங்களை அகற்றி போடவில்லை. அவரை கொண்டு என்ன காரியம் செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடித்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்களை நிறைவேறுகிற நாள் அல்லது அது துவங்குகிற நாள் இது என்று இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்களேன். தாவீதிடம் தேவன் சாமுவேலை அனுப்பும் பொழுது, சாமுவேல் அவனுக்கு என்ன வேணும்னு கேளு, அவனுக்கு என்ன வேணுமோ நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஒரு ப்ராஜெக்டை அந்த சாமுவேலுக்கு கொடுத்துருந்தான்னு வைங்களேன். கேட்குறான், தாவீது உனக்கு என்ன வேணும்? தாவீது என்ன கேட்டிருப்பான்? நான் ஆட்டிடையன், நீ எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் நான் ஆடுகளோடு வாழ்ந்து முடிக்கணும். எனக்கு இப்பொழுது ஒரு 100 ஆடுகள் இருக்கின்றன, இன்னொரு 100 ஆடு வேணும். அவ்வளோதான் கேட்டிருப்பான். சாமுவேல் சொல்கிறான், எப்போ நீ பெருசாக கேளு. அப்போ என்ன கேட்டிருப்பான்? சரி தாத்தா, எனக்கு ஒரு 1000 ஆடுன்றான். அவனுடைய கனவிலே கூட சிங்காசனத்தை அவனால் யோசிக்கவே முடியாது. ரைட்? அதே போல் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய நன்மையினால் உங்களை அலங்கரிக்கும்படியாக இந்த புதிய துவக்கம் என்கிற செய்தியை கேட்கும்படியான வாய்ப்பை தந்திருக்கிறார். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு செல்லும்படியாக யோசித்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, தேவன் உன்னோடு தெளிவாக பேசுகிறார். எழுந்திரு, எழும்பி பிரகாசி, உன்னுடைய புதிய வாழ்க்கை துவங்கிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, அவர்
நெருங்கின நாணலை முறித்து போடுகிற தேவன் அல்ல. காஞ்சி போன நாணலுக்கும் ஜீவன் கொடுக்கிற தேவன். அவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை, அவனாலே தன்னுடைய சுய பலத்தினாலும் சிங்காசனத்துக்கு போயிருக்க முடியாது, அவனுடைய தகுதியினாலும் போயிருக்க முடியாது, அவனுடைய கெப்பாசிட்டியினாலேயும் போயிருக்க முடியாது. அவன் கற்பனை கூட செய்யலை. ஆனால் தாவீதுக்கு அருளின ஒன்றை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் அதை வாசிக்கட்டுமா? அந்த ஒழுங்கினமானவன், கொலை செய்தவன், விபச்சாரம் செய்தவன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் அதை வாசிக்கிறேன். ஏசாயா 55:3. The book of Isaiah chapter 55 verse 3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஐயா, practically speaking, logically speaking, David was totally failure. தேவனோடு ஒத்துழைக்க முடியல, அவனால் கீழ்ப்படிய முடியல. அவனுக்கு ஏன் அந்த மேன்மை தெரியுமா? அவனுக்கு அருளப்பட்ட கிருபை, அன்கண்டிஷனல் லவ், அன்மெரிட்டட் ஃபேவர், அன்இமேஜினபிள் ப்ரமோஷன். அந்த கிருபையை உங்களோடும் என்னோடும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சிலுவைக்கு முன்பதாக 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன தேவன், சிலுவையிலே இதை போன்ற ஒரு நாளே உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தத்தினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கை மீறவே மாட்டார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஒரு புதிய துவக்கத்தை நான் உங்கள் மேலே கட்டவிழ்க்க போகிறேன். எதில் சிக்கி இருக்கிறீங்க? பாவத்தில் சிக்கி இருக்கிறீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸில் சிக்கி இருக்கீங்களா? குடும்ப குழப்பத்தில் சிக்கி இருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீர்களா? வறட்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த செய்தியின் முடிவில் உங்கள் மேலே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை, சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ், சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷனை நான் கட்டவிழ்க்க போகிறேன். நீங்கள் அப்படியே என்னோடு சேர்ந்து ஆமேன் என்னும் மாத்திரம் சொல்லுங்கள் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்களா? சீஷர்கள் என்ன நினச்சாங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சு, தலைவர் வர முழங்கிட்டார், முடிந்தது என்று முழங்கிட்டார். எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? திரும்பவும் மீன் பிடிக்க போயிட்டான். அப்போ என்ன நினச்சிருப்பான்? சரி, மீன் பிடித்தே வாழ்க்கையை முடிச்சிருவான். தலைவர் ஒருத்தர் இருந்தார், அவரை போய் சிலுவையில் அடைச்சிட்டாங்க. எல்லாமே முடிந்தது என்ற இடத்துல தான் தேவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஊழியத்தை வைத்திருந்தார். ரைட்? அங்கே தான் துவக்கமாயிற்று. நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்ட பிறகு அங்கே கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார் பாருங்க. அது முடிவல்ல, அது துவக்கம். ஒரு நல்ல செய்தி அருமையானவர்கள். எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. உங்களுடைய வறட்சியான வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய நீரூற்றை காண்பீர்கள், புதிய ஆறுகளை காண்பீர்கள். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களுடைய ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய ஊழியத்தில் ஏராளமான அற்புதங்களை பார்ப்பீர்கள். உங்களுடைய ஊழியத்தில் அநேக ஞானஸ்நானத்தை பார்ப்பீங்க, ஆத்துமாக்களை பார்ப்பீர்கள். உதறி தள்ளிட்டு எழும்புங்க. சிக்கலை விட்டு உதறி எழும்புங்க அருமையானவர்களே. தேவன் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்தது என்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தான் இந்த 21வது நூற்றாண்டிலே இயேசுக்களாக இந்த பூமியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். am I right or not? கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்ததுங்க. கிபி முதல் நூற்றாண்டிலே சீஷர்களை நம்பி இருந்தது. கிபி 21வது நூற்றாண்டிலே என்னுடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரலோகம் நம்பி இருக்கிறதா இல்லையா? இனிமே சீஷர்கள் வரப்போகிறாங்களா? தோமா உயிர் பெற்று வரப்போகிறாரா? அல்லது இயேசு கிறிஸ்து தான் வரப்போகிறாரா? அல்லது கால்டுவெல் வரப்போகிறாரா? அல்லது வில்லியம் கேரி வரப்போகிறாரா? நீதான் 21வது நூற்றாண்டிலே வில்லியம் கேரியாக இருக்கிறாய். நீதான் 21வது நூற்றாண்டிலே தோமாவாக இருக்கிறாய். முடிந்தது என்று நினைக்காத. அதில் அருமையான தேவர்களே, ஆபிரகாமிடத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். அது எப்படியா சாத்தியம்?
எப்படி சாத்தியம்? அவன் என்ன செய்தானா பாருங்கள். ரோமரில் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நல்லா கவனிங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உனக்கு குழந்தை இல்லை, திருமணமாகி 20 வருஷம் ஆயிற்று. நான் என்ன சொல்லுகிறேன், தேவன் உனக்கு 2 அல்ல 3 குழந்தைகளை தருவார் என்று சொன்னால் சரி சார் என்று ஏற்றுக்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இத்தனை வருஷம் ஆயிற்று, கர்ப்பப்பை கெட்டு போச்சு, அப்படி என்று சொல்லி ஆபிரகாம் யோசிக்கவில்லை என்றால், வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் பாருங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தாங்க. ஏன்? சொன்னவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பொய் சொல்ல மாட்டார் என்கிற நாலேஜ் இருந்து. உங்களை பார்த்து என்ன சொன்னார்? இஸ்ரவேலிலே குழந்தை இல்லாமை என்பது கிடையாது என்பது மாத்திரமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி கூட மலடா இருக்காதுன்னு சொல்கிறாருங்க. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் கூட பிரிண்டில் இல்லை. உனக்கு 66 புத்தகங்களை உன்னுடைய மொழியிலே மொழிபெயர்த்து அச்சடித்து உன்னுடைய கையில் கொடுத்துருக்கிறார. அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, யூடியூப் செய்தி இல்லைங்க, டெலிவிஷன் இல்லைங்க. அவனாலே 100 வயதாகும்போது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியுமானார். பிரச்சனை அங்கேதான் இருக்கு. விசுவாசம் என்றால் என்ன? நம்ப முடியாததை நம்புறதான விசுவாசம். என்னிடத்துல ஒரு தம்பி வந்து ஜெபம் பண்ணார். அங்கிள், எனக்கு 20,000 ரூபா சம்பளம் வருது, அதை கூட எங்கள் கம்பெனியில் சரியாக தரமாக இருக்கிறாங்க. 10ஆம் தேதியில் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தராங்க. நான் சொன்னேன், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது போல் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? தம்பி, நீ கொஞ்ச நாள் தான் அந்த கம்பெனியில் வேலை பார்ப்பா, அதன் பிறகு தேவன் அந்த கம்பெனியையே உனக்கு தந்து விடுவார் என்று சொல்லியிருக்கிறேன். வசனத்தின் அடிப்படையில் நம்ப அதாவது நடக்க முடியாததை நடத்துவது தான் தேவனுங்க. அதுதான் தேவன். இல்லைன்னா தேவன் என்று ஒருவர் தேவையில்லை. பாருங்கள், நடக்க முடியாதவற்றை நடத்துவதற்கு தான் தேவன் என்று ஒருவர் தேவை. ரைட்? அதே போல நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், அல்லது இப்படி சொல்கிறேன், நம்ப முடியாததை நம்புவது தான் விசுவாசம். ஆபிரகாம் சாட்சி இருக்க. இன்னும் 19வது வசனத்திலே பாருங்கள், ரோமர் 4:19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். உன்னுடைய எதிர் சூழ்நிலையை எண்ணாமல் உன்னால இருக்க முடியும். எப்பொழுது முடியும் தெரியுமா? சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிவீர்கள் என்றால் தோல்வியை நீங்கள் நினைக்க மாட்டீர்கள், குழந்தை இல்லாமையை நினைக்க மாட்டீர்கள். எதை நினைப்பீங்க? வேத வசனத்தை நினைப்பீங்க. ரைட்? உங்கள் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, அல்லது உங்களுடைய மனைவி அல்லது பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. நீங்கள் எதை யோசிக்கணும்? ரட்சிக்க கூடாதபடி தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே. ரைட்? நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் மொபைல் ஃபோனில் உங்கள் பையன் இருக்கிறானா அல்ல உங்கள் கணவன் இருக்கா, கை வச்சு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால இவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசை அப்பாலே போய் சாத்தானே. வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் என்ன பேசணும்? திருமணம் ஆகி 30 வருஷம் ஆயிற்று, கணவன் என்ன செய்யலை, இன்னும் குடியிலேருந்து வெளியே வரல, ரட்சிக்கப்படலை. நீங்கள் பேசுங்க அருமையானவர்களே. ஹல்லேலூயா. அப்பொழுது துவக்கம் உண்டாகும். ஒரு சகோதரன் பாருங்க, திடீர்னு எனக்கு ஃபோன் அழைத்தார். ஐயா, உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். எங்கேருந்து பேசுகிறீங்க பிரதர்? பட்டினப்பாக்கம். மோகன். சொல்லுங்கள் பிரதர். ஐயா, 17 ஆண்டுகளாக நான் ஒரு இருட்டு அறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் 24 மணி நேரமும் போதையில் இருந்தால் தான் என்னால் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும், இல்லைனா நான் செத்து போயிடுவேன். ஆனால் கடன் பெருகி கொண்டே போகிறது. என்னுடைய மகள் 8வது வகுப்பு மேலே நான் படிக்க வைக்க முடியல, ஏன்னா நான் சம்பாதிக்கவே இல்லை. 8வது வயதில் 8வது வகுப்பு படித்து விட்டு அவளை நிறுத்தி விட்டு வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் 17 ஆண்டுகளாக. இந்த அருமையான சகோதரன் இருட்டறையில் 17 ஆண்டுகள் வாழ்கிறேன். ஏன்னா கடன்காரங்க வந்து தொல்லை பண்ணுறாங்க.
ஒரே ஒரு செய்தியை தான் கேட்டார் அருமையானவர்களே. 3 முறை தற்கொலைக்கு முயற்சி செய்தவர், கடலில் விழுந்து, கூவத்தில் விழுந்து, கயிறில் தொங்கி. ஹல்லேலூயா. நம்முடைய செய்தியை கேட்டார் பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே புதிய துவக்கம் ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் நம்ப முடியாத தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ப ஆரம்பித்து விட்டார். அவர் அதைத்தான் சொல்றாரு, நான் தற்கொலை தான் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன், ஒரே ஒரு செய்தியை தான் கேட்டேன், தேவன் எனக்கு அந்த விசுவாசத்தை தந்து விட்டார். 2 மாதங்களாக குடிக்கவில்லை என்பது மாத்திரமல்ல, நன்றாக சம்பாதிக்கிறார். அருமையான தேவ மகனே, தேவ மகளே, எனவே வாழ்க்கையிலே நீங்கள் ஓரத்துக்கு வந்துட்டீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கமாக அவரே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் குறையோடு இருக்கிறீங்க? வியாதி, வியாகுலம், விரக்தி, விபத்து, குழந்தை இல்லை, வீடு இல்லை, ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, இப்படி நீங்கள் நூற்றுக்கணக்கான பிரச்சனையோடு வாழ்ந்தாலும் தேவன் இன்றைக்கு எல்லாத்தையும் பிரேக் பண்ண போகிறார். பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? அந்த ஜீவ தண்ணீரை நான் கட்டவிழ்த்து விட போகிறேன். அது என்ன ஜீவ தண்ணீர்? செத்துப்போன ஆபிரகாமுடைய சரீரத்தை உயிர்ப்பித்த ஜீவ தண்ணீர். ரைட்? அந்த சாராளுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பித்த ஜீவ தண்ணீர், ஆட்டு இடையனை அரசனாக உயர்த்தி அழகு பார்த்த அந்த ஜீவ தண்ணீர். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் பிதாவே, நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல அங்கே தரை தட்டி நிற்கிறார்களோ, எந்தெந்த இடங்களில் முட்டுச்சந்தில் மாட்டிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி பிசாசு சொல்லுகிற பொய்யை நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக, வல்லமையான தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். என்னிடத்தில் இருக்கிற ஜீவ தண்ணீரை நான் கட்டவிழ்க்கிறேன். இவருடைய அறியாமை முதலிலே அகன்று போவதாக. பல போசாத்தானே, இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். குழந்தை இல்லாமல் என்பது எல்லாம் கேன்சல் ஆகிறது. தரித்திரம் எல்லாவற்றையும் நான் குடும்ப குழப்பங்கள் எல்லாவற்றையும் பண்றேன். குடிப்பழக்கத்தை இயேசு கிறிஸ்து நாம இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. தேவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை இன்றே நீர் துவங்குவீராக. என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய துவக்கம் ஆரம்பம் ஆவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மோசேயுடைய வாழ்க்கையில புதிய துவக்கத்தை ஆரம்பித்து வைத்த அதே தேவனுடைய கரம், அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வருமானத்திலே, குடும்ப உறவிலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்று முதல் ஒரு துவக்கம், புதிய துவக்கம் ஆரம்பித்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.